Hi friends, last வீடியோல நம்ம யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஜிஎஸ் பேப்பர் 1 பார்த்தோம். இன்னைக்கு நம்ம மெயின்ஸ் ஜிஎஸ் பேப்பர் 2 அஃபிஷியல் சிலபஸை டீட்டெயில்டாக தமிழில் பார்க்கலாம். ஸோ ஜிஎஸ் பேப்பர் 2ல என்ன மெயின்லி சொல்கிறாங்க அப்படின்னா கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பற்றியெல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த பேப்பரில் கரண்ட் அஃபேர்ஸோட கனெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கும்போதும் சரி, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்க்கும்போது இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பார்க்கும்போதெல்லாம் இந்த சிலபஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இதில் கான்ஸ்டிடியூஷனோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், எவல்யூஷன், இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், அப்புறம் சிக்னிஃபிகண்ட் ப்ரொவிஷன்ஸ், பேசிக் ஸ்ட்ரக்சர், டாக்ட்ரைன் எல்லாமே கவர் பண்ணுவீங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன் எப்படி உருவானது, எப்படி டெவலப் ஆச்சு, என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். செகண்டு, யூனியன் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எப்படி பவர் ஷேர் பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஸ் எப்படி டிவைட் பண்ணப்படுது, ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர்னா என்ன, லோக்கல் பாடிஸ்க்கு பவர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த ஏரியாவில் சேலஞ்சஸ் என்ன, இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். தேர்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, இந்த 3 ஆர்கன்ஸோட ரோல்ஸ் என்ன, ஒரு ஆர்கன் இன்னொரு ஆர்கனை எப்படி செக் பண்ணுது, டிஸ்பியூட் வந்தால் யார் ரிசால்வ் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து கம்பேரிசன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனை அமெரிக்கன், பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா மாதிரியான கண்ட்ரீஸ் கான்ஸ்டியூஷனோட கம்பேர் பண்ண தெரியணும். ஸோ அதோட சிமிலாரிட்டிஸ் என்ன, டிஃப்ரென்சஸ் என்ன, ஸோ யூபிஎஸ்சிக்கு பிடிச்ச ஏரியா இதுதான். ஸோ இது நல்லா பாருங்க. அடுத்து பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். பார்லிமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் பவர்ஸ் என்ன, பில் எப்படி பாஸ் ஆகுது, மெம்பர்ஸோட ப்ரிவிலேஜஸ் என்ன, இஷ்யூஸ் என்ன, இதெல்லாமே வரும். ஸோ அடுத்த டாபிக் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. லைக் இதில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், மினிஸ்டர்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், அடுத்து ப்ரெஷர் குரூப்ஸ், அசோசியேஷன்ஸ். ஸோ இவங்க ரோல் என்னென்னு படிக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட். எலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ், அப்புறம் எலெக்ஷன் ரிலேட்டட் லீகல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த டாபிக்ல வரும். ஸோ அடுத்த டாபிக் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். எலெக்ஷன் கமிஷன், அப்புறம் யூபிஎஸ்சி, ஃபினான்ஸ் கமிஷன், சிஏஜி மாதிரியான கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க, அவங்க பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து ஸ்டாச்சுட்டரி, ரெகுலேட்டரி அண்ட் குவாசி ஜுடிஷியல் பாடிஸ். ஸோ இந்த மாதிரியான பாடிஸ் என்ன, எப்படி கிரியேட் பண்ணாங்க, என்ன ஒர்க் பண்ணுது, இதோட டிஃப்ரென்சஸ் என்ன, இது எல்லாமே நம்ம இதில் பார்ப்போம். அடுத்த டாபிக் கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ் என்ன, பாலிசிஸ் என்ன, அடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன, எல்லாமே நம்ம பார்ப்போம். அடுத்த டாபிக் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். என்ஜிஓஸ், அப்புறம் எஸ்எஸ்ஜிஸ், அப்புறம் சேரிட்டிஸ், டோனர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இதில் டெவலப்மெண்ட்ல எப்படி கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்றத நம்ம படிப்போம். ஸோ அடுத்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். விமன், சில்ட்ரன், எஸ்சி, எஸ்டி, டிசபிள்டு மாதிரியான இவங்களுக்கெல்லாம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், லாஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்த டாபிக் சோஷியல் செக்டார். ஸோ ஹெல்த், எஜுகேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து யூபிஎஸ்சிக்கு ரொம்ப ஃபேவரட் ஏரியா. ஸோ இது பாருங்க. அடுத்து பாவர்ட்டி அண்ட் ஹங்கர். இந்தியாவில் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் ப்ராப்ளம்ஸ், ரீசன்ஸ் என்ன, கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ சொல்யூஷன்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்து கவர்னன்ஸ். குட் கவர்னன்ஸ், டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, இ கவர்னன்ஸ், சிட்டிசன் சார்ட்டர்ட், ஆர்டிஐ மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்த டாபிக் ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ். ஸோ சிவில் சர்வன்ட்ஸ் டெமோக்ரஸியில் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க, எத்திக்ஸ், நியூட்ரலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி பற்றி கொஷின்ஸ் எல்லாம் வரும். ஸோ அடுத்த டாபிக் இந்தியா அண்ட் இட்ஸ் நைபர்ஹுட். இந்தியாவோட பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, மியான்மர், அப்புறம் மால்தீவ்ஸ், இவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்த டாபிக் இன்டர்நேஷனல் குரூப்பிங்ஸ். bilateral அக்ரிமெண்ட்ஸ், ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ், குளோபல் ஆர்கனைசேஷன்ஸ் இந்தியா இன்ட்ரெஸ்ட்டுக்கு எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத படிப்போம். அடுத்த டாபிக் குளோபல் பாலிடிக்ஸ் அண்ட் இந்தியன் டயஸ்பரா. டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் பாலிசிஸ் இந்தியா மேலே என்ன எஃபெக்ட், இந்தியன் டயஸ்பரா கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றது படிப்போம். அடுத்த டாபிக் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். யூஎன், ஐஎம்எஃப், வேர்ல்ட் பேங்க், டபிள்யூடிஓ, டபிள்யூஹெச்ஓ மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸோட ஸ்ட்ரக்சர், அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஜிஎஸ் பேப்பர் 2 நம்ம சிம்பிளாக பார்த்துருக்கோம். ஸோ இதோட அஃபிஷியல் சிலபஸ், ஜிஎஸ் பேப்பர் 2ஓட அஃபிஷியல் சிலபஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பாருங்கள். அண்ட் ஆல்சோ நீங்களுமே யூபிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஃபுல் சிலபஸுமே டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் ஒரு வாட்டி எழுதி பாருங்கள்.
ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்க. ஸோ டெய்லியுமே நீங்க வந்து சிலபஸ் ஒரு வாட்டி வந்து ரீட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஜிஎஸ் பேப்பர் 3 வந்து சிம்பிளா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்ல ஈஸியா நம்ம படிக்கிறதுக்கு யூபிஎஸ்சி கிட் டிப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.